மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியும் அங்கே வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம நினச்சிட்டு போனால் அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண அப்படின்னா நல்லாயிருக்கு அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார். நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படி நின்றுருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க இங்கே வாங்க அப்படிம்பார். என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கம்பார். அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுதானே அப்படிம்பார். ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கம்பார். அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார். அதை நடித்து காட்டுவார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அவர் வந்து நான் இதில் தான் பார்த்துருக்கோம். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் குருவியில் வந்துலாம் அப்படிலாம் இல்லை. நான் நிறைய பேசினோம். அவர் ஃபேமிலி பற்றி நிறைய பேசினார். அதுக்கப்புறம் அந்த அவர் இதில் பிறந்தே ரமேஷ் நீ கிரிக்கெட் தெரியும்ல அப்படின்னாரு. ஒரு தரணியா தெரியும், விஜய் சார் கூப்பிட்றாரு போய் சொன்னால் அவர் அந்த இதில் படுத்திருந்தார். அவர் அப்போயுமே கேரவன்லாம் போவோம். கால் மேக்கப் போட்டார்னா வந்து இங்கே தான் இருப்பார். சாப்பிட்றதுக்கு போகிற அவள் தான். அது அப்படி படுத்திருந்தார். அண்ணா நான் வாங்கினேன் அப்படின்னோடனே உட்காந்தோம். இந்த கிரிக்கெட்டை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் அவர் அந்த ஐபிஎல்லுடைய அம்பாஸ்டர் போகிறாரு. அது அப்போ போகையில் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றிலாம் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பேசினா ஒரு நாள் ஷூட் விட்டுட்டு வந்தார். அவ்வளோ ஜாலியான இது. அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்ட்டி அவங்க ஈசிஆரில் வச்சு சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. டின்னர் எல்லோரும் ஜாலியாக பேசினோம். அதுக்கப்புறம் இடையில இப்போ தான் அந்த காற்றின் மொழி டப்பிங் பண்ணும்போது அவரை நான் பார்த்தேன். அவர் ஆனால் அப்படின்னு வந்து அவரே வந்து பேசினார். ஆக்சுவலி ரொம்ப எனக்கு வெளியில் ரொம்ப சைலண்டாக இருக்கும், பேச மாட்டாங்க அப்படின்னா. நான் அப்படி ஒரு ஆக்டரை நான் பார்க்கல. அவர் ஜாலியாக கூட இருக்கிறவங்களோட ரொம்ப ஜாலியாக நல்ல பழக்கம்தான். எங்கேயோ பேசும்போது அது எப்படி வந்துன்னே தெரியாது சார். திடீர்னு விஜய் வந்துட்டு ஜான் சார் வந்து சார் ஜான் யாரோ ஏதோ ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி சொன்னான்னு சொன்னீங்களே சார், அது கேட்கலாமா அப்படின்னு. கேட்கலாம் தம்பி, ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரியாக மியூசிக்கலாக இருக்கும், சும்மா கேட்கலாமே சார் நம்ம அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு தான் சொன்னார். என்ன பண்ணார், இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்குமா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கதை சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க சார், அது எத்தனை மணிக்கு சார் கதை சொல்ல போகிறீங்க, 3 மணிக்கு போகிறேன் சார். இந்த சவத்தை பார்த்து ஒரு வாட்டி கதை சொல்லிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க சார். ஏங்க பார்த்தா ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார் சார். சார் நீங்களாம் இது பண்ண சார். எனக்கு அப்படியே பக்குனாடு சார். உங்களுக்கு ஒரு நல்ல நரேட்டருக்கு ஒரு நல்ல லிசனர் வேணும் சார். ரியாக்ஷன் வேணும். ரியாக்ஷன் வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே போவீங்க. நீங்கள் லைட்டாக அப்படின்னு வாட்சை பார்த்தீங்கனாலே பிடிக்கும் சார். செகண்ட் போட்டு நான் லைனாக வந்துடுறேன் சார். நீங்கள் டக்குன்னு இறங்கிடுவீங்க. ஐயோ என்னடா இது வேறு காமெடி கதை இது எப்படி இது நானா சிரிச்சு பல ரைட்டர்ஸ் இருக்காங்க சார். கூட 2 பேர் கூட்டு போயிடுவாங்க. அந்த சீன் சார் இது செம்ம சீன் சார் சிரிப்பாங்க. நமக்கு அந்த மாதிரியும் கிடையாது. இது என்னடா சொல்லி செம்ம டென்ஷனில் இருந்துட்டான்னு என்னை கூட்டு போனவர் ஒரு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் சார். அவர் வந்து ஒரு தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரி எனக்கு ஒரு 10 ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்கிறாரு. சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார், விஜய் தம்பி பிடிக்காது சார். அவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து ஒருத்தர் சவுத்து கதையில் சொல்லிட்டு போங்கன்றாரு. இவர் 10 கமெண்ட்மெண்ட் சொல்கிறாரு. அவர்கிட்ட இப்படி சொல்லாதீங்க சார், நீங்கள் முன்னாடி எடுத்தாங்க சார் அப்படின்ட்டாங்க. ஐயோ சொல்லிட்டு இது பண்ண என்னடா அதுன்னு சொல்லி வந்து நேராக போய் இறங்குனேன். ஹலோ விஜய் அப்படின்ட்டு நான் அப்படின்னாரு. அவர் பின்னாடி என்னங்க கையே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு போயிருந்தேன்.
இல்லை சார் நீங்கள் கை கொடுக்குறீங்க, அவரு கை கொடுக்க நீங்கள் கை கொடுங்க, ரூல்ஸ் மறந்துட்டீங்களான்னு சொல்லுவார். என்ன விஜயன் வர சொல்கிறீங்க நீங்கள் ஒரு டான்ஸ் கொடுங்க சார், வேலைக்காக சார், அவர் ஏதோ காலேஜ் ஃப்ரெண்டு மாதிரி விஜய்னு சொல்கிறார் சார், விஜய் சார்னு சொல்லாமல் அப்படின்னு. எனக்கு என்னடா கிளாரிஃபை பண்ணி தெரியும் சார். கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்தார். விஜய்னு கூப்பிட்ற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, எனக்கு சார் வரமாட்டேங்குது, யூ ஸோ யங்கர் தென் மீ. அது என்னண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சோம் சார். சிரிக்கிறாரு. எனக்கு டேய் செவத்தை பார்த்து சொல்லுலாம் சொல்லி அனுப்பிச்சிங்களா பார்த்தா உங்களுக்கு நார்மல் என்ன சார், ஒரு நரேஷன்றது ஒரு படத்துடைய ஸ்க்ரீனிங் மாதிரி சார். ஆமாம், நீங்கள் அதுவும் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஃபிலிம் மேக்கர் வந்து ஒரு லைன் மாதிரி சொல்லிடலாம் சார், என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மன்றப்ப நீங்கள் அது ஒரு என்ன சொல்ற மோனோ ஆக்டிங் மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக விஜய் தெரியணும், ஜெனிலா தெரியணும், வடிவேல் சார் தெரியணும், எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து பண்ணுற. நான் பார்த்தா அவரு சிரிக்கிறாரு இஷ்டத்துக்கு புசாமல் இது பண்ணி முடிச்சாச்சு சார். சிரிச்சு அவருக்கு ஒன்று நான் இந்த கதை சொல்ல ஆரம்பித்து ஒரு 1/2 hourலேயே இந்த படத்தை பண்ணுறதை டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கேரக்டர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, யூத்து இதில் வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும், இது எவ்வளோ இந்த மாதிரி சீன்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு எனக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் பேசும்போது நிறைய கை யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அது வராது. நிறைய நீங்கள் பாடி லாங்குவேஜெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஷாட் வந்து நீங்கள் நடிச்சு காட்டுங்க, இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நடிச்சு காட்டுங்க. நான் அப்போ கூட நினச்சேன் சரி தட்டி கொடுக்குறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணேன். வெளியே வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வண்டியில் ஏறுறேன். கொஞ்சம் தூரம் வீட்டில் கிளம்பிடுறேன். டான்ஸ் மா தம்பி ஃபோன் பண்ணிச்சுமா, பண்ணுறேன் சார் சொல்லிச்சுமா, என்னம்மா அது அப்படின்னாரு. என்னம்மா அதுன்னா நல்ல விஷயம் தானே. நேராக வந்து நான் பார்த்தா சொன்னேன் இது மாதிரி சார் ஒரு 1/2 hourலேயே பண்ணுறேன்ட்டார் சார். அது அதில் என்னென்ன சார் இது உங்கள் கூட வந்தவர் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லலையா? கூட வந்தவருக்கு அவர் என்னென்ன சார் இது சொல்ல அவர் அதுக்குள்ளே ஃபோனை போட்டார். சார் இது சார் இவர் பாருங்கள் சார், உள்ளே போயிட்டு பாருங்கள் சார் பார்த்தா அவருக்கு என்ன ஷாக்குன்னா அவர் தான் ஃபோன் பண்ணி திட்ட போகிறாரு போல இருக்குது, மரியாதைலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணார். பார்த்தா படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்டன்ட் இப்போ நார்மலாக ஒரு ஹீரோ சார் எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சார், ஒரு வாட்டி நான் அப்பாவும் நானும் கேட்டுக்கிறேன் சார், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சார், இன்ஸ்டண்ட்டாக சொல்லவே மாட்டாங்க. இது வந்து இன்ஸ்டன்ட்டே சொல்லிட்டார். 1/2 hour பண்ணுறேன் டிசைட் பண்ணி டான்ஸருக்கு ஃபோனை போட்டு சொன்னேன். டான்ஸருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு வந்து என்னடா அது என்னம்மா என்னை பயம்பூத்திட்டாமா ஃபோன் பண்ணி, நீ கையை கொடுக்குறியா, கால் மேல் கால் போட்டு உட்காரியா, விஜய்னு கூப்பிட்றியா, இதுன்னு கூப்பிட்றியா அப்படின்றியா, இது பயந்துட்டேன் நான். அது ஒரு மொமெண்ட் தான் சார். ஆக்சுவலாக சார் இந்த ஸ்டார்ஸ் அவங்க எப்பவுமே நேச்சுரலாக இருக்காங்க சார். இந்த சுற்றி இருக்கிற ஒரு குரூப்பு தான் சார் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மைதான். வந்து பார்த்தா அது என்னாச்சு, இப்போ அவர் அந்த 10 commandments தூக்கி போட்டார் சார். தூக்கி போட்டு இவனை ஷூட்டிங்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த 10 commandments ரெடி பண்ணி உடைக்காத ஒன்று வந்து கொண்டு வந்தார் சார். அவர் வந்து 6க்கு மேலே பண்ண மாட்டார். நீங்கள் 6க்கு மேலே இருப்பார். அதே மாதிரி வந்து மார்னிங் 4 o'clockலாம் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. 9 o'clock செட்டில் இருப்பார். 6க்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும், 5:30க்கு வண்டி வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி நைட் ஷூட் அப்படின்னா வந்து சார் நைட் ஷூட்டே இல்லை சார், நைட் ஷூட்னா நீங்கள் முதல்ல சொல்லிடணும் அப்படி சொல்லி இப்படி பல விஷயம் சொல்லலாம் சார். ஊட்டி December 31 சார், நைட் டைம் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்குது. ஒரு 12:30 மணிக்கு சார் ஊட்டியில் வந்து விஜய், ஜீவா சார், நான் 3 பேர் தான் உட்காந்து இது பண்ணுறோம். அப்போ விஜய் என்ன சொன்னார், நான் நாளைக்கு நியூ இயர் சென்டிமெண்ட்டில் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிக்கலாம், நான் என் கையால் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறேன், நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன சார் சொன்னார் அவர், இது மாதிரி சார் ஒரு ஷார்ட் எடுத்துன்னு பேக்கப், தம்பி வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறாதீங்க, ஒரு ஷார்ட் எடுத்துன்னு பேக்கப் பண்ணிட்டேங்க அவர் இது அப்படின்ட்டு. சரி சார் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே போய்ட்டு ஆரம்பிச்சு சார். மார்னிங் வந்து ஒரு 7 o'clock ஆரம்பித்தோம் சார். நைட் 9:30 பேக்கப் பண்ணோம் சார். ஐயோ, ஒரு ஷார்ட் எடுத்து பேக்கப் பண்ணலாம். அது இன்ட்ரோல் பாக்ஸிங் சார். ஒரு இன்டீரியரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஷாட் எடுத்து முடிச்சோன்னே கேட்டேன், விஜய் பேக்கப் பண்ணலாமா எப்படின்னு. போகிற வரைக்கும் போட்டுருந்தேன், ஜாலியாக தானே இருக்குது அப்படின்னு. அவருக்கு அந்த இன்ட்ரோல் பாக்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன், அந்த சவுத்தில் கருக்குன சீனுன்னு. போகிற இன்டீரியர்னால போகிறோம் அவரும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. பேக்கப் பண்ண பார்த்தா விஜய் என்ன டைம் தெரியுமா, என்னன்னா 9:30 விஜய். 9:30 நைட் 9:30 ஆமாங்க, நைட் 9:30. அந்த மாதிரி சார் அவர் எல்லா கல்வெட்டையும் உடச்சிட்டு ஒரு மனுஷன் சார். ஒன்று பிடிச்சி போச்சு அப்படின்னா வந்து எல்லாமே. என்னோட பெரிய பையன் வந்து விஜயோட பயங்கர ஃபேன். அவன் வந்து என்ன பண்ணால், அவனோட எய்ம் என்னென்னா +2 முடிச்சு டாக்டர் படிக்கணுன்றது அவனோட எய்ம். அவங்க எங்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இந்த +2 எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் சார் என்னை விஷ் பண்ணணும் அப்படின்னும் போது நான் விஜய் சாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பையன் வந்து உங்கள் ஃபேனு, +2 எக்ஸாம் எழுதுறான், அவன் விஷன் வந்து டாக்டர் ஆகணும், நீங்கள் விஷ் பண்ணால் அவன்
டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுவேன் நம்புறான்னொன்னே ஓகே எப்போண்ணே நாளைக்கு காலைல எக்ஸாமு என்னென்ன ஓகே நீங்கள் நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணுங்கன்ட்டார். ஓகே சார் நான் எக்ஸாம் கூப்பிட்டு போய் ஃபோன் பண்ணுறேன்னா 8 மணிக்கு கூப்பிட்றேன் சார் ஓகேன்ட்டு 7 ஃபோன் அடிச்சார். கூப்பிட்றேன் நீங்கள் கூப்பிடலேன்னாரு. இல்லை சார் நீங்கள் தான் சார் 8 மணிக்கு கூப்பிட சொன்னீங்க. இல்லை 8 மணி பரபரப்பில் நீங்கள் மறந்துடுவீங்க, அதனால தான் நான் கூப்பிட்டேன், பையன்ட்ட கொடுங்கன்னாரு. பையனை பேசி அகில் நீ டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம், டாக்டர் ஆகணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. அவன் அதே மாதிரி டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணி 197.25 எடுத்தான். பண்ணி ஃபார்வர்டுன்றதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜில் கிடச்சி அவன் டாக்டர் முடிச்சுட்டு இப்போது மாஸ்டர்ஸ் இன் எமர்ஜென்சி மெடிசின் மதுரையில் படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. சார் இதை பண்ணுறீங்க, அது தெரியும், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை சார் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போங்க, அவரை போய் பாருங்கன்னாரு. ஓகே போனால் அங்கே ஒரு பிராண்ட் நியூ சைக்கிள் இருந்தது. ஸோ பெரிய பையன் அகிலுக்கு இது கொடுங்க சொல்லிட்டு பெரிய பையன் ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்ததும் அவர் தான். ஸோ என்னென்னா நான் வந்து இது எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆச்சு. இவர் ஏன் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு எனக்கு கன்ஃபியூஷன் போது ஒரு ஷூட்டிங்கில் வந்து நான் ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன்ட்டு ஃபோன் வந்தது. மாதிரி அப்பா சைக்கிள் வாங்கணுமா? நான் சொன்னேன் இந்த மாதம் முடியாது, நம்ம அடுத்த மாதம் வாங்கலாம் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு நண்பர்கள். அதில் ஒருத்தர் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னொன்னே கூப்பிட்டு பையனுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஒரு எல்லாம் சொல்லலாம், அப்பா மூலம் வந்தார், அப்பா மூலம் வந்தார்ல, வந்துடலாம். எத்தனை அப்பா சார் பிள்ளைகளை கொண்டு வந்துட முடியுது? எல்லா அப்பாக்களுக்கும் தான் முயற்சி. எல்லா கவுன்சிலரும் தான் தன் பிள்ளையை சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. முடியுமா? நீயே கவுன்சிலராக தானே இருக்க. அது இல்லை, அவருடைய தனித்தன்மை. நம்மளுக்கு இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தந்த உடம்பை ஃபிட்னஸ், ஃபுட் கண்ட்ரோலு, இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த கஷ்டப்பட்டாது அந்த டான்ஸ் ஆடுறது, அதை தாண்டி காலப்போக்கில் அப்படியே அது அந்த ஞானம் அல்லது முதிர்வு. சரி ரைட்டு, இன்னொரு 10-15 வருஷம் ஆனால் நம்மளுக்கும் முதுமை வந்துடும். எம்ஜிஆரும் செத்தான் போயிட்டார், எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ அடுத்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற அவரோட அடுத்த சிந்தனை. ஸோ ஒவ்வொரு நாளைய பயனுள்ள நாளாக மாற்றணுன்ற சிந்தனையே நல்ல விஷயம் தானே சார். ஸோ அந்த வகையில் அவருடைய ரூட்டு வேறு. மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து மணிக்கணக்கில் நின்று அத்தனை பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்து போய் இறங்குறதுன்றதெல்லாம் அப்படியேப்பா, யார் அவர் போய் சொல்ல இல்லை, அவர் நிற்கிறார்ல. இத்தனை பேரை நின்று சோர்வு தட்டினாலும் அத்தனை பேரையும் அந்த ஸ்டேஜில் வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்புறது என்பது அத்தனை இதயங்களை சந்தோஷப்படுத்துகிறாரு. அது அந்த வகையில் அவர் வேறு ஒரு தனித்தன்மை கொண்டு வர இருக்கார். கிளைமேக்ஸ் சார் என்னால் மறக்கவே முடியாது. கிளைமேக்ஸ் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜெலாம் வந்து 400 ஃபீட் தான் கேனர். ஆமாம். அப்போ என்னன்னா மிச்சல் மட்டும் தான் 1000 ஃபீட் இருக்கும் அந்த டைமில். அப்போ என்ன எனக்கு நாங்கள் 1000 ஃபீட் வச்சு பண்ணணும்னு நான் இது பண்ணிட்டோம். இல்லைனா அது வந்து ஏன்னா ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன். மிசான்சின் மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக மிசான்சின் இல்லை, ஒரே ஷாட்டில் எடுக்கணும் நம்ம பிளான் பண்ணியாச்சு. அது 800 ஃபீட் கிட்டத்தட்ட வருது. 800 அடி ஒரே ஷாட். ஆமாம் சார், ஒரே ஷாட்டில் எடுக்கணும். ஸ்டெடிகேம் வச்சுட்டோம், எங்கெங்கே பண்ண போகிறோம் என்ன எல்லாத்தையும் டிசைட் பண்ணேன். விஜய் கிட்ட வந்து எனக்கு இவனுக்கு வந்தாலும் ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று திங்க் பண்ண ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க அப்படி, அதனால பக்கத்துலேயே தான் இருப்பார். திடீர் ஸ்பாட்டில் வந்து சொல்லிவிட்டு நம்மளால் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதனால வேறு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அங்கே வந்து இப்போ எப்படின்னாக்கா நான் 10 o'clock முடிச்சிடும். 7 o'clock போயிட்டு 10 o'clock நம்ம டெசர்ட், ஏன்னா ஜெய்சல்மர் ஹாட் ஆகிடும், டெசர்ட் வேறு. அப்போ நாங்கள் 7 o'clock பிளான் பண்ணால் விஜய் நாங்கள்லாம் கிளம்பி நிற்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி தலைவராக நடிச்சிட்டு இருக்கிறாரு விஜய். கிளைமேக்ஸ் உண்மையில் எங்களுக்கு அப்போனா அப்படி சொட்டிங்க போட்டு இதாகிட்டு அங்கே போகிறார், இங்கே போகிறார், இங்கே நடக்கிறார், இது ஒன்று நடக்க இவருடைய கம்ஃபர்டபுள் பண்ணலாம். நாங்கள் எப்படி கேமரா வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லாக. அப்போ அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம். நாங்கள் கேட்டேன், விஜய் நீங்கள் நடிக்கும்போது நீங்கள் எதுவுமே நீங்கள் பாட்டு நீங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரே ஷாட் முடிச்சிட்டார். 7:30 முடிச்சு போச்சு சார் கிளைமேக்ஸு. சூப்பர். அதுக்கப்புறம் ஓடுறது கிறது வரதெல்லாம் நாங்கள் அங்கெல்லாம் வந்து எடுத்து வந்தோம். அந்த ஒரே ஷாட்டில் அடிச்சு முடிச்சிட்டார். அந்த ஒன்று என்னென்னா நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணோம். அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சணும், பேசணும், என்ன நடந்ததுன்னு தெரியுமா பேசணும், அவள் அடித்தவொடனே அழணும், அழுது அவகிட்ட கெஞ்சணும், நிறைய எக்ஸ்பிரஷன் இதில் உண்டு, ஒரே ஷாட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸில் 2 சாங்கு, அப்போ அதே மாதிரி வந்து என்ட்ரெண்டு காதலில் வந்து நான் 5 சாங் பண்ணேன்.
அதில் வந்து பெரிய இன்சிடென்ட் என்னென்னா 2ஆம் காலம் சுவிட்சர்லாண்டு மலேசியாவில் டிரான்சிட்டு. சரி ஒரு நாள் வந்துட்டு போயிட்டோம் ஷூட்டிங் போயிட்டோம். திடீர்னு ஒரு கூப்பிட்டாரு, நான் போயிட்டு அம்மாவுக்கும் போய் சாரீ எடுக்கணும், அனிபா டெக்ஸ்டைல் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஒரு மைண்டில் ஒன்றுமே கிடையாது, போகலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்துட்டா நானும் இவர் மட்டும் தான் நிற்கிறோம். இதோ இங்கே பக்கத்தில் தானே அப்படின்னு. பக்கத்தில் எப்படி போகிறது? வாங்க வாக்கிங்கில் போகலாம். வாக்கிங்கில் போகலாமா? சரி வாக்கிங்கில் போகலாம். பகலில் அப்படியே கேஷில் வாக்கிங். ஒரு சென்ஸும் கிடையாது எனக்கு. இவர் கூப்பிட்டு போகிறோமே நம்ம ஏதோ ஆச்சுன்னு என்ன அதெல்லாம் இல்லை. அவர் கூப்பிட்டாரு, சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக் பண்ணி அப்படியே போகிறோம். போகிறத ஒரு கேரக்டர் அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். அப்படியே பார்க்கும், அப்படியே இருக்கிறாரு. அப்படின்னா நாங்கள் 2 பேர் போயிட்டு கம்முன்னு வந்துகிட்டே இருக்கோம். அப்படியே போயிட்டே இருப்போம். சார் நீங்கள் விஜய் சார் தானே அப்படின்னா. நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் இல்லைங்க அப்படின்னாரு. சார் என்கிட்ட இல்லைங்க அவரு கிடையாதுங்க அப்படின்னு. அப்படியே யோசிப்பானே விஜய் அப்படின்னு போட்டு அவங்க கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஷன் ஆகும். இப்படியே போக ஒருத்தன் பார்க்குறான், 2 பேர் பார்க்குறான், அப்படி வரான், இப்படி போகிறான். எனக்கு போக அனிபா டெக்ஸ்டைல்ஸ் லென்த்தாக போயிட்டுருக்குது. அதாவது என்னோட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நம்ம காரில் கீழே ஏறிடலாம், வேணாம் வாங்க நீ கம்முன்னு வாங்க அப்படின்ட்டாரு. போகிறோம் பின்னாடி கூட்டம் அப்படியே எல்லாம் குசு பேசி ஒரு கும்பல் அவன் பின்னாடி வருது. இவரா சரி எல்லாம் தாண்டி போய்ட்டு ஒரு மால் உள்ள மாதிரி போகுது சார். மால் உள்ள போனால் அங்கே நம்ம ஊரில் பிள்ளைங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேங் உட்காந்துருக்காங்க, ரக்கடாக பாய்ஸு. அவனுக்கு ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி கிராஸ் பண்ணணும்னு புஷ்டாடுங்க. சார் விஜய் சார் தானே நீங்கள் அப்படின்ட்டு. இல்லையா நான் இல்லைங்க அப்படின்னு. சார் சத்தியமாக நீங்கள் தான் சார் விஜய். நான் இல்லைங்க அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் தான், கண்டிப்பாக நீங்கள் தான். அப்படியே சுற்றிட்டாடுங்க. நான் இல்லை ஒருத்தரில்ல. சரி ஓகே நீங்கள் இல்லை ஆட்டோகிராஃப் போடுங்க, நோட் எடுத்து போடுங்க அப்படின்னா. போட மாட்டேன் நான். இல்லை நீ ஏன்னா அவங்க என்ன போடும்போது தெரிஞ்சிடுவான். இவரில் இல்லை நான் போட மாட்டேன் நான் அப்படின்ட்டாரு. போடாமல் எப்படி போடுறீங்க இது பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு ஆர்கியூமெண்ட்டு. எனக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அப்படி ரெக்கட்டாக இருக்கானுங்க. அவங்களாம் வந்து நீங்கள் தான் ஒத்துக்குங்க அப்படின்றாங்க. இவர் ஒத்துக்க மாட்டாங்க. போடாமல் இங்கேருந்து எப்படி போயிடுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது இல்லை. அப்படி ஒருத்தர் தள்ளாரு, இது ஒருத்தர் தள்ளாரு, என் கையை பிடிச்சாரு. போயிட்டே இருந்தோம் வாக் பண்ணி. கத்துறான், ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் போனான் நேராக போயிட்டேன். உள்ளே போனோன்னு தான் எனக்கு அப்பாடா என்ன இது எப்படின்னா கும்பிட்டு இருக்கு அன்றைக்கி அப்படின்ட்டு. அப்போது பார்த்தீங்கன்னா அனிபா டெக்ஸ்டைல்ஸ் கீழேருந்து மேலே வராங்க. அந்த லேடிஸ் செக்ஷனில் நாங்கள் இருக்கோம். விஜய் சார் எங்கே இருக்கார்? விஜய் சார் எங்கன்னு. சார் விஜய் சார் தானே அப்படின்னா. ஆமாங்க என்ன விஷயம் போனேன் சார். வெளியில் வந்து பாருங்க சார் கூட்டத்தை போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் சார். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை அவர் தான் விஜய் அப்படின்னு. சரி இதுக்கு மேலே இவரும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் அவர் போய்ட்டு மேலே வந்து கை காமிச்சிட்டு சாரி அப்படின்ட்டு அதனால் ஃப்ரீயாக வாக் பண்ணி போனோம். இங்கே நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் சார். இப்போ வெளியில் போகிறதுக்கு பேக் சைடில் காரில் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வந்து விட்டாங்க. திருப்பி எனக்கு வந்து அங்கேருந்து வருது, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு, என்ன உனக்கு எதாவது தெரியுதா உனக்கு? ஐயோ இல்லை சார் எனக்கு ஒன்று இதான் ஜாலியாக வேறு எதாவது திடீர்னு எதாவது ஒன்றுன்னா எதாவது எனக்கு ஒன்றும் அங்கே தானே வரும். அவர் கேட்குறது கரெக்டு தானே சார். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவர் அவ்வளோ தைரியமாக இவர் கூப்பிட்றாரு. சரி ஓகே ஜாலியாக போடுறான். இது என்னடா இது அங்கே வந்துட்டு இல்லை அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரவி. இங்கே என்னென்னா இவங்க மேக்கப் பண்ணி சேஃப்டியாக உட்காந்துட்டாங்க ரூம்லேயே. இவர் வந்து அவங்கள கூப்பிட்டாரா கூப்பிட்டான்னு தெரியல, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கிளம்பிட்டாரா தெரியல. என்ன மட்டும் கூப்பிட்டுட்டு எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக போயிட்டேன். ஜாலியாக பேசிகிட்டே தான் போயிட்டேன். நாங்கள் அது போனோன்னா அவ்வளோ பெரிய இது ஆனோன்னா மலேசியா பேப்பர்லாம் வந்தது, விஜய் படம் ஷூட்டிங் இங்கே நடக்குது அப்படி இப்படின்னு வந்தோடனே அதுக்கிட்ட இங்கேருந்து அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது மாதிரிலாம் தனியாக இங்கெல்லாம் போயிடாது அப்படின்னு. அப்படிதான் நாங்கள் நியூசிலாந்தில் அது மாதிரி இதில் ஒரு 500 கிலோமீட்டர் வந்து தனியாக ஓட்டிகிட்டு போனோன்னா நான் சொன்ன தலைவரே விட்டாங்க. என்ன நம்மளுக்கு வேணாம் உட்காருங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் இருக்குது. அது பரவாயில்ல, காரை வந்து அவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டார் சால்ட்டு. அந்த ஒரு இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் ஜெர்னியை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் வந்துட்டோம். 2.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். ரோடு வேறு காலியாக இருந்தது, கார் வேறு அந்த மாதிரி காரு. அவருக்கு அது மாதிரி காரு ஓட்டுறது இந்த மாதிரி ஜாலியாக போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு போக தான் அது பெரிய ஒரு
விஜய் சாரோட நான் வந்து எனக்கு தெரியும் அவருக்கு. ஆனால் நான் யதார்த்தமாக தமிழன் ஏகப்பட்ட படங்கள் பண்ண பிரபுதேவா அந்த செம்ம ஹிட்டு படம், அந்த படம்லாம் பண்ணும்போது போக்கிரி பண்ணும்போது கூடவே ட்ராவல் பண்ண படம் பண்ணும்போதெல்லாம் சார் அந்த அவர் அவ்வளோ பெரிய ஹீரோங்கிறவரை வந்து அந்த மரியாதை தான் சார். அண்ணா எப்படின்னு இருக்கீங்க ரவினே, வாங்கண்ணே அண்ணா இந்த ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா, அந்த மரியாதை இன்னைக்கு பார்த்தாலும் யதார்த்தமாக நடுவில் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ரவினை எப்படின்னு நல்லா இருக்கீங்க, படம்லாம் பார்க்குறேன் ரொம்ப நல்லா. ஸோ ஒரு சந்தோஷம் இல்லை சார் எனக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோங்களாம் இவங்களாம் பார்ப்பாங்களா அப்படிங்கும்போது நம்ம இத்தனை படங்கள் நடித்தாலும் இன்றைக்கும் நம்மளை டச்சில் வச்சுருக்காங்க, மைண்டில் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுதான் ஒரு சந்தோஷம். அதனால் விஜய் சார் கூட வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட நேற்று கூட அவரோட படம் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கும் அந்த சின்ன பையன் மாதிரி அந்த நடிச்சுக்கிட்டு இருக்க விஷயம்லாம் வந்து எதையோ ஒரு இம்ப்ரவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு இம்ப்ரவேஷன் இருக்குது சார். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ வர நடிகர்கள் கற்றுக்கணும். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அந்த அம்பிள்னஸில் இருக்காங்கல்ல, அதுதான் இப்போ வர நிறைய பேர் வந்து அம்பிள்னஸே இல்லை சார். ஒரு படம் பண்ணாலே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். அது உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.